வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். பாதாள உலக தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா சிவந்தி உள்ளிட்ட 6 பேர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து இன்றைய தினம் நாடு கடத்தப்பட்ட குறித்த 6 பேரும் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி என்ற பெண் இலங்கை வந்தடைந்திருக்கின்றார். இசாரா செவ்வந்தி மற்றும் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களை ஏற்றி சென்ற விமானமானது இன்றைய தினம் மாலை 6:54 மணிக்கு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியிருந்தது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களை மீண்டும் அழைத்து வர குற்றப்புலனாய்வு துறைக்கு உதவுவதற்காக 2 சிறப்பு படை பணியாளர்கள் நேபாளம் சென்றிருந்தனர். பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவகுமார் சமரத்ன அல்லது கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த தப்பியோடிய பெண் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி நேற்றைய தினம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் நேபாள காவல்துறையினர் நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் கெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியும் ஒருவர். அவர் தற்போது காவல்துறையின் தடுப்பு காவலில் இருக்கின்றார். குறித்த துப்பாக்கிச்சூடு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்ற 5ஆம் இலக்க அறையில் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபரான 25 வயதான பிங்புரா தேவகி இசாரா சிவந்தி துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணமான துப்பாக்கிதாரிக்கு உதவியதாக நம்பப்படுகின்றது. சம்பவம் நடந்த நாளிலிருந்து அவர் தலைமறைவாகி இருந்திருக்கின்றார். மேலும் சமீப காலம் வரை அவர் இருக்குமிடம் குறித்து அதிகாரிகளினால் நம்பகரமான தகவல்களை பெற முடியவில்லை. இந்தோனேஷியாவின் யகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கெகல்பத்ர பத்மி மற்றும் பிறரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அவர் குறித்த தகவல் தெரிய வந்திருக்கிறது. இதேவேளையில் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட விடயம் அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதி ஒருவரால் ஊடகங்களுக்கு கசிந்தமை தொடர்பில் குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். குறித்த கைது தொடர்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளினாலும் சில தகவல்கள் கசிந்திருக்கலாம் என தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக காவல்துறையின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்பம் நிலவி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றது. இசாரா செவ்வந்தியின் கைது மற்றும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரும் வரை தகவல்கள் எதுவும் வெளியில் கசியாமல் ரகசியம் பேணப்பட வேண்டும் என காவல்துறை அதிபரால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இதற்கு முன்னதாக இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு கெகல்பத்ர பத்மி உள்ளிட்ட குழுவினர் கைதான செய்தி விரைவில் வெளியே கசிந்தவுடன் குறித்த குற்றக்கும்பலுடன் தொடர்பில் இருந்த பலர் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளனர். மேலும் அவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயல்களின் சாட்சியங்களை மறைப்பதற்கும் திரைப்படுத்துவதற்கும் செயற்பட்டமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தங்காளியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகை சம்பவத்தில் சம்பத் மரம்பேரி கொள்கலன்களை மறைப்பதற்கு அவர் தலைமறைவாகி இருந்தமைக்கும் இவ்வாறு தகவல் கசிந்தமையே காரணம் எனவும் தெரியவந்துள்ளது. கைது தொடர்பிலான தகவல்கள் கசிந்ததால் இவர்களின் வலையமைப்பு மற்றும் சங்கிலி தொடரில் மேற்கொண்ட குற்ற செயல்களில் சில சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் என விசாரணை அதிகாரிகள் ஊகித்துள்ளனர். இவ்வாறான காரணங்களினால் இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் கசியக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடையதாக இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு கெகல்பத்ர பத்மேவிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் சுமார் 8 மாதங்களாக தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி துப்பாக்கி தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. விசாரணைகளை திசை திருப்பி செவ்வந்தி தலைமறைவாகி இருக்கும் இடத்திலிருந்து தப்பி செல்வதற்காகவே பத்மி இவ்வாறு தெரிவித்திருக்கலாம் என சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒழுகல திட்டத்தை தொடர்ந்துள்ள நிலையில் அவர் தனக்கு ஏற்பட்டுள்ள சுகஜீனத்தால் விடுமுறை செல்வதாக காவல்துறைக்கு அறிவித்துவிட்டு
புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுடன் நேபாளம் சென்றுள்ளார். இவ்வாறான பின்னணியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இசார சவந்தி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் தற்போது அவர் இலங்கைக்கும் நாடு கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் குற்ற செயல்களுக்காக தேடப்படும் நபர்களை கண்காணிக்க இன்டர்போல் உறுப்பு நாடுகளுக்கு இலங்கை அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இந்த சம்பவம் தற்போது இடம்பெற்றுள்ளது. மேலும் குறித்த விசாரணையில் தகவல்களை வழங்க அந்நாட்டில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரமும் தீவிரம் காட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கையை நேபாளத்தின் நக்சலில் அமைந்துள்ள இன்டர்போல் தேசிய மத்திய பணியகத்தின் குழு மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த 6 சந்தேக நபர்களும் மலேசியா மற்றும் துபாயிலிருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்ட கெகல்பத்ர பத்மி தலைமையிலான இலங்கை பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக இன்டர்போல் சிவப்பு அறிவிப்புகளை பிறப்பித்திருந்தது. ஆகஸ்ட் மாதம் 25 அன்று இந்தோனேஷியாவில் பத்மி கைது செய்யப்பட்டிருந்தார். சஞ்சீவவின் கொலைக்கு பத்மி மூளையாக செயற்பட்டமை விசாரணைகளில் வெளிவந்தது. கொலை நடந்த நேரத்தில் முக்கிய சந்தேக நபரான செவ்வந்தி நேபாளத்தில் பக்தாபூரில் ஒரு அறை வாடகைக்கு எடுத்து தான் ஒரு இந்திய குடிமகன் என்று வீட்டு உரிமையாளரிடம் கூறிக்கொண்டதாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அவர் இந்தியாவின் பெங்களூருவை சேர்ந்தவர் என்று தெரிவித்தும் சுமார் 1 மாதமாக பக்தபூரில் தங்கியிருந்ததாகவும் பெரும்பாலும் பெறப்பட்ட அறைக்குள் நீண்ட காலமாக தங்கியிருந்ததாகவும் கூறியதாக நேபாளத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கூறியதாக அந்த நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் சஞ்சீவ கொலையின் துப்பாக்கிச்சூடு நடத்திய டேஷான் பியமாங்க சம்பவம் நடந்த அன்றே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். நீதிமன்ற சிசிடிவி காட்சிகளில் செவ்வந்தி ஒரு சட்டத்தரணியாக மாறுவிடமிட்டு நீதிமன்றத்திற்கு நுழைந்து ஒரு புத்தகத்திற்குள் மறைத்து துப்பாக்கியை நீதிமன்றத்திற்குள் கடத்தி சென்றது விசாரணைகளில் தெரியவந்தது. தனது அடையாளம் தெரிய வந்த பிறகு செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பி சென்றதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் அவர் தப்பிக்க சுமார் 6.5 மில்லியன் ரூபாய் செலவிட்டதாகவும் சுமார் 2 வாரங்கள் இந்தியாவில் தங்கியிருந்த பின்னர் காத்மாண்டுவை தரை வழியாக அடைந்ததாகவும் நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நேபாள காவல்துறை தன்னை கைது செய்யாது என்று நம்பியதால் தான் பாதுகாப்பிற்காக அங்கு வருகை தந்ததாக இசாரா கூறினார். இலங்கை காவல்துறை மற்றும் காத்மாண்டுவில் உள்ள தூதரகத்தின் உளவுத்துறை தகவல்களை தொடர்ந்து நேபாள காவல்துறையினர் ஒரு நடவடிக்கையை இதற்காக தொடங்கியிருந்தனர். மற்றொரு சந்தேக நபரான ஜே.கே. பாய் என்று அழைக்கப்படும் கெனடி ஃபஸ்தியன் பிள்ளை தாமிலில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார். ஜே.கே. முக்கிய கும்பல் தலைவருடன் தொடர்பில் இருந்தார் என்றும் அவர் வழங்கிய தகவல்களை பயன்படுத்தி நாங்கள் செவ்வந்தியை கைது செய்ததாகவும் அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் ஜீவதாசன், கனகராசா மற்றும் தக்சி நந்தகுமார் ஆகியோரும் அந்த நாட்டின் மித்ராபாக் பேருந்து நிலையம் அருகில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 2 கடவுச்சீட்டை வைத்திருந்ததாகவும் அவர்கள் விமானம் மூலம் நேபாளத்திற்குள் நுழைந்திருக்கலாம் என்றும் மீதமுள்ள 4 அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர்களினால் கடல் மார்க்கமாக இந்தியா வழியாக நுழைந்து பின்னர் தரை வழியாக நேபாளத்திற்குள் நுழைந்திருக்கலாம் என்றும் அந்த நாட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அவர்கள் நேபாளத்தில் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதனால் நாட்டின் குடிவரவுத்துறையின் ஆதரவுடன் விசாரணை நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 6 சந்தேக நபர்களும் நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏற்கனவே நேபாள சட்டத்தின் கீழ் தேவையான அபராதங்களை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளமும் இந்தியாவும் திறந்த எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது. இதனால் குற்றவாளிகள் 2 நாடுகளுக்கும் இடையில் சட்டவிரோத நுழைவு புள்ளிகளின் வழியாக தப்பி செல்ல முடிகின்றது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் தப்பியோடியவர்களை அடையாளம் கண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவதை உறுதி செய்ய காவல்துறை ஒருங்கிணைப்பு உதவுகின்றது என அந்த நாட்டு பாதுகாப்பு தரப்புகள் விளக்கியுள்ளது.